இந்த இடைத்தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு வாக்காளருக்கும் கடிதம் அனுப்பி வைத்திருக்கிறார். படித்து பார்த்தேன் நானும். எல்லோருக்கும் அவரே எழுதி கையொப்பம் விட்டதல்ல, அவைகளெல்லாம் அச்சடித்து இப்போது இருக்கக்கூடிய விஞ்ஞான ரீதியில அவைகளெல்லாம் அச்சடிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அது அவருக்கு இருக்கக்கூடிய உரிமை. ஆனால் அது எழுதி இருக்கக்கூடிய வாசகங்களை படித்து பார்த்தால் நம்மால் அதற்கு விளக்கம் சொல்லாமல் இருக்க முடியாது. சொல்லுகிறார், விதியின் காரணமாக, சதியின் காரணமாக என்னுடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். உண்மைதான். அவரே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார். என்ன சதி என்று கேட்டால் கூட்டு சதி. 4 பேர் ஒன்று சேர்ந்து 1991 96 வரையில அவர்கள் அப்பொழுது ஆட்சியில் இருந்த நேரத்தில், முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவருடைய உடன்பிறவா சகோதரி சசிகலா, அவருடைய உறவினர்களாக இருக்கக்கூடிய சுதாகரன், இளவரசி ஆகிய 4 பேர்களும் ஒன்று சேர்ந்து நடத்திய கூட்டு சதி. ஆக அவர் ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். ஆக 4 பேரும் கூட்டு சதி செஞ்சு அதில் ஈடுபட்ட காரணத்தால் அந்த முடிவு அவர்களுக்கு வந்திருக்கிறது. விதி என்று எதை சொல்லுகிறார் என்றால், ஏறக்குறைய ஒரு 18-19 ஆண்டு காலம் இந்த வழக்கு வாய்தா மேல் வாய்தா வாங்கி அதற்கு பிறகு நிறைவாக பெங்களூர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தனி நீதிமன்றத்துடைய நீதிபதி குன்கா அவர்கள் அந்த தீர்ப்பை தருகிறாரே, அதுதான் அவருக்கு வந்திருக்கக்கூடிய விதி. ஆக சதியும் விதியும் அவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை அவரை ஒப்புக்கொண்டதற்காக நான் அதற்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். அத்தோடு நிறுத்தல, நான் இந்த தொகுதியில நடைபெறக்கூடிய தேர்தலில், இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிக்க வர முடியாமைக்கு வருந்துகிறேன். வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன் வாய்ப்பு கிடைக்கல? வேட்பாளராக நிற்க முடியாது. ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் நேரடியாக வருவதற்கு எந்த தடையும் கிடையாது. நீதிமன்றம் அதற்கு தடை விதிக்கல, வரலாம். இருந்தாலும் வர அவர் தவிர்த்திருக்கிறார். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்திற்கு வரல. ஆனால் வராததற்கு என்ன காரணம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுச் செயலாளர் பேராசிரியர் அவர்கள் கட்டாயப்படுத்தி நீங்கள் வரவே கூடாது என்று அவருடைய அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்டு அவர் வரவில்லை என்பதை அவரே கடிதத்தின் மூலமாக முரசொலிகளை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். எனவே எங்களை போன்றவர்கள் நாங்கள் தலைவரிடத்தில் சொன்னது, இந்த இடைத்தேர்தலுக்கு நீங்கள் வர வேண்டாம், உங்களுடைய தம்பிகளாக உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய நாங்களே இந்த இடைத்தேர்தலை பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த இடைத்தேர்தலுக்கு பணிக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த இடைத்தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையில் ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் தந்திட வேண்டும்.